இந்த காஃபி குடித்தாக்கா செரிமான கோளாறு ஏற்படும். அதாவது எல்லா உடம்புக்கும் எல்லா உணவும் செட் ஆகாது. அது நிறைய பேர் காஃபி சுவையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை குடிச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது பயங்கரமான சூடு. செரிமான பிரச்சனை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும், கழிவுகள் உடம்புல வெளியேறாது சரியாக. அதே மாதிரி காஃபி இந்த பூஸ்ட்டு இதிலெல்லாம் காஃபி பொடி சேர்த்துருப்பாங்க. போர்ன்விட்டா இதிலெல்லாம் காஃபி பொடி சேர்த்துருப்பாங்க. அதனால் பூஸ்ட்டு அது மாதிரி ஹார்லிக்ஸு அதில் என்னென்ன சேர்க்குறாங்க. ஆனால் இதுவும் செரிமான குறைபாடை ஏற்படுத்தும். என்னென்னா செரிமானம் ஒழுங்காக கழிவுகள் வெளியே போகிறோன்னா என்ன, உடம்பு சூடாயிரும், அப்புறம் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும், சுவாச கோளாறுகள் ஏற்படும். அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு நல்லா ஊட்டச்சத்து அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா, காஃபி சுவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறது பெரிய கௌரவமான விஷயம் மாதிரி நினச்சி இதில் அதோட பக்க விளைவுகள் தெரிய மாட்டேங்குது. இதனால தான் நமக்கு ஒழுங்காக உணவுகள் சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படின்னுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு இதெல்லாம் காரணம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதில்ல. வெறும் சுவையை மட்டுமே பார்க்குறாங்க. நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளுக்கு இந்த உணவுகள் தான் காரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. அதனால் காஃபி குடிக்கிறது தவிர்த்துடணும். அப்புறம் இது டீ குடிக்கிறது கூட தவிர்த்துடணும். அப்புறம் பூஸ்ட்டு, போர்ன்விட்டா, ஹார்லிக்ஸு இதெல்லாம் உணவு செரிமானம் ஆகிறத ரொம்ப தடுக்கும். அது மாதிரி பாக்கெட் பால் பவுடர் அதெல்லாம் நம்ம பயன்படுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். அதனால் உணவு செரிமானம் ஆகிறத ரொம்பவும் தடுக்கும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும். மலச்சிக்கலை உடம்புல கழிவுகள் தேங்கிச்சுன்னா உடம்பு சூடாகி சளி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அப்புறம் உடல் பருமன் ஆகும். அப்புறம் பல தொந்தரவுகள், முடி கொட்ட ஆரம்பிச்சிரும். இப்படி பல தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிரும். அதனால் இந்த உணவுகள் கவர்ச்சியாக இருக்குது, சுவையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் போய் மாட்டிக்காதீங்க. இதை குடித்து பழக்கமாகிடாதீங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். அப்படின்னா உடம்பு இந்த மாதிரியான உணவுகள்லேருந்து நாம் பாதுகாத்துக்கணும். நீங்கள் மென்மையானவராக இருந்தால் நீங்கள் மென்மையான உணவுகளை தான் சாப்பிட்ணும். அதே நேரத்தில் வன்மையானவராக இருந்தால் உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி அதிகமாக இருக்குது, அதெல்லாம் அதுக்கு நீங்கள் வன்மையானவராக இருந்தால் அதுக்கு தகுந்த வன்முறை உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்களுக்கு இப்போதைக்கு ஏற்று. ஆனால் மனுஷங்கன்னா அவங்க மென்மையானவங்க தான். இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சிலர் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, கேரக்டர்லாம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். அவங்களுக்கு வன்மையான உணவுகள் இப்போதைக்கு பொருந்தி போகும். மென்மையாக இருப்பாங்க சிலர், ரொம்ப மென்மையாக இருப்பாங்க, அவங்களுக்கு மென்மையான உணவுகள் தான் பொருந்தி போகும். வன்மையான உணவுகள்னால் என்ன, இந்த மாமிச உணவுகள், மீன் உணவுகள், அப்புறம் காப்பி குடிக்கிறது, இதெல்லாம் வன்மையான உணவு. இதெல்லாம் ஒருத்தர் குடிக்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரலன்னா அவங்கெல்லாம் வன்மையானவர்களாக இருப்பார்கள், வன்முறை உணர்ச்சி மிகுந்தவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு இந்த மாதிரி மாமிச உணவு, காஃபி குடிக்கிறது, பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இதெல்லாம் அப்போது அவங்களுக்கு பொருந்தி போகும். அதனாலே அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு எல்லாருமே சாப்பிட்றக்கூடாது. நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எளிமையானவராக இருக்கிறீர்கள் அப்படின்னாக்கா, என்னால் ரொம்ப நேரம் முரட்டுத்தனமானலாம் வேலை செய்ய முடியாது, நான் ரொம்ப மென்மையான ஆள், ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு ஜாலியாக என்ஜாயாக ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு இயல்புடையவராக இருந்தால் உங்களுக்கு மென்மையான உணவு தான் பொருந்தி போகும். அதனால் நம்முடைய உணர்வுகள் தான் நமது உணவையும் தீர்மானிக்குது. ஆனால் நம்ம ஒட்டுமொத்தமாக மனுஷங்க அப்படின்னா அவங்க மென்மையானவங்க தான். மனுஷங்க மென்மையானவங்க. அப்போ ஒருத்தர் ஏன் வன்மையானவர்களாக இருக்கிறார்கள், ஒருத்தர் ஏன் மென்மையாக இருக்காருன்னா வாழுகின்ற முறை தான் காரணம். பிற வளர்ப்பு முறை ஒரு காரணமாக இருக்கிறது. எப்படி பெற்றோர்களுடைய அணுகுமுறை ஒரு காரணமாக இருக்கிறது. பெற்றோர்கள் என்ன சொல்லி வளர்க்குறாங்க, என்ன மாதிரியான விஷயங்களை அந்த சின்ன வயசில் ஒரு 8 வயசுக்குள்ளே அந்த குழந்தைகளின் மனதில் எதை புகுத்துகிறார்கள், எந்த மாதிரியான ஆசைகளை திணிக்கிறார்கள், அதனால் எந்த மாதிரியான நம்பிக்கைகளை திணிக்கிறார்கள், அந்த நம்பிக்கையின் சின்ன வயசுலேயே குழந்தைகளுக்கு நிறைய மூட நம்பிக்கைகளை குழந்தைகள் கொடுக்குமோ அந்த குழந்தைகள் அதுக்கு தகுந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை உள்வாங்கி கொண்டு வன்முறை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர்களாக மாறிவிடுவார்கள். ரொம்ப அறிவுபூர்வமாக வாழ்ந்தால் அந்த குழந்தைகள் மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால் மென்மை தான் மனித இயல்பு, வன்மை என்பது செயற்கையானது. அது பெற்றோருடைய வளர்ப்பு முறை தான். அது ஒருத்தர் வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள் என்றால் அது பெற்றோருடைய வளர்ப்பு முறை தான் காரணம். அவங்க என்ன மாதிரி வளர்க்குறாங்க, சின்ன வயசுலேயே மாமிசத்தை ஊட்டி வளர்க்குறாங்க, அல்லது மூட நம்பிக்கைகளை திணித்து அந்த நம்பிக்கைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைகளை பழக்கப்படுத்தும் போது அவர்கள் வன்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். ரொம்ப சுதந்திரமாக வாழ விடாமல் ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்து வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வன்மையானவர்களாக மாறுவார்கள், கோபம் அதிகமானவர்களாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவங்களுக்கு வேணால் இந்த மாதிரி மாமிச உணவு,
காஃபி குடிக்கிறது, பூஸ்ட்டு, போர்ன்விட்டா இதெல்லாம் வந்து எளிதில் சீரணமாகாது. செரிமான குறைபாடு அவங்களுக்கு வேணால் இது வந்து ஏற்றதாக இருக்கும். ஆனால் வந்து அதனால் இயல்புக்கு பொருத்தமாக வாழணும். நம்ம இயல்பு நம்மளுடைய இயல்பு அதை பற்றி தான் நம்ம ஒரு வேலையை தேர்ந்தெடுப்போம். நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பு அடிப்படையாக வச்சு தான் என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, என்னால் இந்த மாதிரி சாஃப்டான வேலையை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இயல்பை அடிப்படையாக கூட எல்லாருமே வந்து ஒரு லாரி ஓட்ட முடியாது. லாரி ஓட்டுறதோ எல்லாருமே வந்து முரட்டுத்தனமான வேலைகளை எல்லாருமே செய்ய முடியாது. ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு கடலில் போகிறது அதெல்லாம் எல்லாருமே செய்ய முடியாது. அப்போ அவங்கவுங்க இயல்பு தான் அவங்கவுங்க வேலையை தீர்மானிக்குது. அப்போ அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலைகளை தீர்மானிக்குது. அப்படின்னா அவங்க மென்மையானவர் இருந்தால் மென்மையான வேலைகளை செய்வாங்க, மென்மையான தொழில்களை செய்வாங்க. ரொம்ப வன்மையானவராக இருந்தால் வன்மையான தொழிலை நோக்கி அவங்க போவாங்க. அதே மாதிரி தான். அப்படின்னா நீங்கள் உண்ணுகிற உணவும் நீங்கள் மென்மையானவராக இருந்தால் மென்மையான உணவுகளை சாப்பிடுங்க, நீங்கள் வன்மையானவராக இருந்தால் வன்மையான உணவுகளை சாப்பிடுங்க. அதாவது வன்மையானவங்களை பார்த்துட்டு அவங்க மாமிசம் சாப்பிட்றாங்க அதுபோல் நானும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மென்மையானவராக இருப்பீங்க. ஆனால் வந்து மாமிசம்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் மென்மையானவராக இருந்தால் நீங்கள் மென்மையான உணவுகளை சாப்பிட வேண்டும். இந்த மூட நம்பிக்கை நிறைந்த இயந்திர அறிவியல் உலகில் இது ஒரு கட்டுப்பாடு. ஆனால் மனுஷங்க எல்லாருமே மென்மையானவங்க தான், வன்மையானவர்கள் கிடையாது. அவங்க இயல்பு அதான் அவங்க ஏன் வன்மையாக மாறுறாங்க, மென்மையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சின்ன வயசில் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள். ரொம்ப ஆடம்பரமாக ஒரு பெரிய வசதியான வீட்டில் வாழ்கிற குழந்தைகள் வந்து வன்மையானவர்களாகவே இருப்பார்கள். காரணம் ஏன்னா அந்த வசதியான வாழ்க்கையை பார்த்தே வாழ்கிறாங்க, அதுக்கு அடிமையாகிடுறாங்க. அந்த வாழ்க்கைக்கு அடிமையாகி அது போன்ற வாழ்க்கை இல்லாமல் தன்னால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கும்போது அவர்கள் இயல்பாகவே வன்மையானவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனால் ஒருத்தர் வன்மையாக ஏன் மாறுறாங்க, ஏன் மென்மையாக இருக்காங்க அப்படிங்கிறது வளர்ப்பு முறை தான் தெரியும். எங்கு வளர்கிறார்கள், எத்தகைய பெற்றோர்களால் வளர்க்கப்படுகிறார்கள், எத்தகைய இருப்பிடத்தில் வளர்கிறார்கள். ஒரு வசதியான வீட்டில் வாழ்கிறாங்க, நல்ல காரு அது போன்ற வாழ்க்கையே வாழ்ந்து அதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டே வாழ்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான வாழ்க்கை தனக்கு தேவை, எதிர்காலத்துலேயும் தனக்கு தேவைன்னு நினச்சி அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அப்படி ஒரு வாழ்க்கையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற குழந்தைகள் பிற்காலத்தில் வன்மையானவர்களாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து நீங்கள் வன்மையானவர்களாக முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நீங்கள் வன்மையானவர்களா அல்லது மென்மையானவர்களா என்பதை முடிவு பண்ணுங்கள். நான் ரொம்ப சாஃப்ட்டு, எனக்கு இதெல்லாம் அப்படின்னா உங்கள் உணவு முறையும் சாஃப்டாக தான் இருக்கணும், ரொம்ப மென்மையாக இருக்கணும். மாமிசம்லாம் வன்மையான உணவு. எது வன்மையான உணவுன்னா மாமிசம், காஃபி, போர்ன்விட்டா, பூஸ்ட்டு, மீன், முட்டை, பரோட்டா, பூரி இதெல்லாம் வன்மையான உணவு. அப்போ இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துடணும். பேக்கரி உணவு, மைதா உணவுகள் இதெல்லாம் வன்மையான உணவு. இதெல்லாம் நீங்கள் மென்மையானவராக இருந்தால் இதெல்லாம் தவிர்த்துடணும். அது உங்கள் உடம்புல கேடை தான் ஏற்படுத்தும். நீங்கள் மென்மையானவராக இருந்தால் மென்மையான உணவுகளை சாப்பிடுங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் அடிப்படையில் ஒன்றை புரிஞ்சுக்கணும், மனுஷங்கனாலே அவங்க மென்மையானவங்க தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போதைக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அது வந்து ஒரு போக 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அதன் பிறகு எல்லாருமே மென்மையானவர்களாக மாறிவிடுவார்கள். இனிமேல் பிறக்கிற குழந்தைகள் மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். வசதியான வீட்டில் பிறந்தாலும் சரி அவங்க வந்து மென்மையானவர்களாகத்தான் இருப்பார்கள். இனிமேல் எல்லாருமே அப்படி தான் நடக்கும். நீங்கள் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னா நீங்கள் வன்மையானவராக இருந்தால் தான் முடியும். மென்மையானவர்களால் ஆடம்பரமாக வாழ முடியாது, ஆடம்பரமான வாழ்க்கையை ஏற்படுத்திக்க முடியாது. பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், ஏசி இதெல்லாம் பண்ணணுன்னா நிறைய சம்பாதிக்கணும்னா நீங்கள் வன்மையானவர்களாக இருக்கணும். ரொம்ப மென்மையானவங்களால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. ரொம்ப கடினமாக உழைக்கணும், முரட்டுத்தனமாக உழைக்கணும், அது மாதிரி இந்த ஆசைகள் இது மாதிரி பேராசைகள் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு முரட்டுத்தனமாக உயிரை பணயமாக வச்சு உடல் நலனை பொருட்படுத்தாமல் உழைக்க முடியும். உழைச்சா தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். நிறைய பணம் சம்பாதிச்சா தான் நீங்கள் ஆடம்பரமாக வாழ முடியும். ஆக ஆடம்பரமாக வாழ்வதற்கு நீங்கள் வன்மையானவர் என்கிற தகுதி உங்களுக்கு தேவை. வன்மையானவர் அப்படிங்கிற தகுதி உங்களுக்கு தேவை. மென்மையானவர்களால் ரொம்ப முரட்டுத்தனமாலாம் உழைக்க முடியாது. 8 மணி நேரம் தான் டெய்லி. அதுவே போராடி தான் உழைப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் லீவு வேணும். அப்படி மென்மையானவர்களோட அப்படிப்பட்டவங்க எப்படி நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்? நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது. அப்போ அப்படிப்பட்டவங்களால் ஒரு மிகப்பெரிய வீடெல்லாம், பெரிய வீடு, காரு, பங்களா அப்படின்லாம் வாழ முடியாது. அப்போது மென்மையானவர்களுடைய வாழ்க்கை முறையே மாறுபடுது பாருங்கள். வன்மையானவர்களுடைய வாழ்க்கை முறை வேறையாக இருக்குது. பெரிய பங்களா, காரு, டக்குன்னு ஒரு சுற்றுலா, வெளிநாடு சுற்றுலா, அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய உணவு முறையும் வேறு. வன்மையானவர்கள் தான் மாமிசம் சாப்பிடுவதாக இருந்தால் வன்மையானவர்கள் தான் சாப்பிடணும். அவங்க உடம்புக்கு தான் அது செட் ஆகும். அவங்க உடம்புக்கு தான் அது ஒழுங்காக பெருசாக கேடு எதையும் விளைவிக்காது. அதே நீங்கள் மென்மையானவராக இருக்கீங்கன்னு வச்சிங்க, சாஃப்டாக இருக்கீங்க
அப்படின்னா நீ உங்களால் பெரிய பங்களா கட்ட முடியாது, பெரிய ஆடம்பரமாக வாழ முடியாது. அதுமாதிரி ஆடம்பரமான உணவுகளான இந்த வன்மையான உணவுகள், மாமிச உணவுகள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு அது கேடாக தான் மாறும். உங்கள் உடம்புக்கு அது நோய்களை பயங்கரமாக பக்க விளைவுகளை ரொம்ப தெளிவாக ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் மென்மையானவரா வன்மையானவரா அதை முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிக்கிட்டு நீங்கள் எப்படி வாழணுங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. என்னதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணிக்கோங்க. நான்லாம் ரொம்ப மென்மையானவன். அதனால தான் எனக்குன்னு ஒரு உணவை நான் தேடும்போது அது மனித உணவாக இருக்குது. அந்த அளவுக்கு நான் ரொம்ப மென்மையான ஒரு ஆளாக இருக்கேன். எனக்கெல்லாம் மாமிசம் செட் ஆகுது, தானிய உணவுகள் செட் ஆகாது. அந்த அளவுக்கு எனக்கு பொருந்துகிற ஒரு உணவு பார்த்திங்கன்னா அது மனுஷங்களுக்கே பொருந்துகிற உணவாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக மனித இயல்பு, மனித தன்மைனா மென்மைத்தன்மை தான். அப்போது எனக்கு பொருந்துகிற உணவு ஒட்டுமொத்தமாக அந்த மனுஷங்களுக்கு ஏற்ற உணவாக இருக்கிறது. ஆனால் இப்போ இருக்கிற மனுஷங்களில் வன்மையானவர்கள் இருக்கார்கள், மென்மையானவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உங்களால் மனித உணவுகளுக்கு நீங்கள் மாற முடியாது அப்படின்னா உங்களிலே நீங்கள் குழப்பத்தில் இருக்காதீங்க. நீங்கள் மென்மையானவராக இருந்தால் இந்த மாமிசத்தெல்லாம் விட்டுருங்க. அப்போ நான் சொல்லுகிற பரிந்துரைக்கிற உணவுகள் என்பது மென்மையானவர்களுக்கு மென்மையானவர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு பெறும். நான் கூறுகிற இந்த உணவு முறை என்பது இப்போதைக்கு மென்மையானவர்களிடம் நல்ல வரவேற்பு பெறும். அப்புறம் எதிர்காலத்தில் எல்லோரும் இந்த மனித உணவு முறையை தான் பின்பற்ற போகிறாங்க. ஏன்னா மனுஷங்கனாலே அவங்க மென்மையானவங்க தான். வன்மையானவர்களாக அவர்கள் பயிற்சி எடுத்து தங்களை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு திறமையை வளர்த்து வச்சுருக்காங்க பயிற்சி பெற்று. பயிற்சியின் மூலமாக தான் அவர்கள் வன்மையானவர்களாக மாற முடியுமே தவிர மனுஷங்க அத்தனை பேரும் மென்மையானவர்கள் தான். பயிற்சினா என்ன பயிற்சி? இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி இதெல்லாம் பயிற்சி கொடுக்குற இடங்கள். அப்புறம் சின்ன வயசுலேயே பெரிய வீடுகளில் வாழ்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பயிற்சி தானே. அந்த மாதிரி ஒரு வீடு, காரு, பங்களா அப்படி இப்படின்னு வாழ்ந்து அது ஒரு பயிற்சி. ஒட்டுமொத்தமாக அந்த மாதிரியான ஒரு சூழல்லே வாழ்ந்து தன்னை வன்மையானவர்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். வன்மையானவர்களுக்கு தேவையான உணவு தான் அதுவே தவிர. அதனால் குழப்பிக்காதீங்க. அவங்கள பார்த்து அவங்க சாப்பிட்றாங்க, ஏன் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்மையானவராக இருக்கும்போது நீங்கள் மாமிசத்தை சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புல பயங்கர பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் இயல்பு என்ன அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உணவுகளை உண்ண வேண்டும். உங்கள் இயல்பு தான் நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகளை தீர்மானிக்கிறது. நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உங்கள் இயல்பு தான் நீங்கள் செய்ய வேண்டிய தொழிலையும் தீர்மானிக்கிறது. உங்களுடைய இயல்பு சாஃப்டாக இருக்கீங்க, மென்மையாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற தொழில் தான் நீங்கள் பண்ணுவீங்க. முரட்டுத்தனமான தொழிலை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அதை பார்த்தாலே பயப்படுவீங்க. ஆக உங்களுடைய இயல்பு தான் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையும், நீங்கள் வாழுகின்ற வசிப்பிடத்தையும், நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகளையும், நீங்கள் உடுத்த வேண்டிய உடை கூட அதை தான் தீர்மானிக்குது. அதனால் உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உணவுகளை சாப்பிடுங்க. உங்கள் இயல்புக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஏற்றத்தாழ்வு நிறைந்த இந்த உலகில் நீங்கள் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து ஒரு வாழ்க்கை வாழாமல் உங்கள் இயல்பு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உண்ண வேண்டிய உணவுகள், வசிக்க வேண்டிய இருப்பிடம், செய்ய வேண்டிய தொழில் அனைத்தையும் தேர்ந்தெடுங்கள். நீங்கள் பழகுகிற மனுஷங்க, நீங்கள் ஒரு மென்மையானவராக இருக்கீங்க அப்படின்னா முரட்டுத்தனமான இயல்புடையவரிடம் பழக மாட்டீங்க. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்மளுடைய இயல்பு தான் தீர்மானிக்குது. நாம் மென்மையானவர் இருந்தால் மென்மையானவங்ககிட்ட தான் பழகுவோம், பேசுவோம், மென்மையான உணவுகளை தான் சாப்பிடுவோம். அதனால் உங்களுடைய இயல்பு என்ன, நீங்கள் அதற்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள்.